ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்கள், அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த ஃபேமிலி ப்ரேயரில் கர்த்தரை துதிக்க முடியாத ஒரு வாக்கியம் இந்த மாலை நாளில், இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை துதிக்க முடியாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் முதல் மாதத்தில் இந்த முதல் கூட்டம் இந்த வீட்டில் குடும்பத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் எத்தனையோ அற்புதத்தை கர்த்தர் செய்தார். போன வருஷத்தில் நிறைய அற்புதத்தை செய்தார். இந்த வருஷத்திலையும் கூட ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஒரு சாட்சி சொல்வார்கள், கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடைப்பட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரமா நாம் பாடி ஆண்டவரை துதித்தோம். நாளிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா, 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 நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. 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 Hallelujah. 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 நன்றி ஆவியானவரே, 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 நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த அதிசயங்களை நினைத்து என் ஆண்டவரே நம் குடும்பத்தோடு கூட உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு குடும்பத்துல பிரவேசிக்கும் போது குடும்பத்தை வாழ்த்துங்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. போன வருஷத்தில் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே வெற்றிகரமாய் நடத்தி வந்தீங்களே, அதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரீட்சையில ஆண்டவரே பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தீங்களே, அநேகர் ஆண்டவரே டெஸ்ட்ல பாஸ் பண்ண உதவி செய்தீங்களே, அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்களே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட குடும்பத்தோடு கூட சேர்ந்து உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே, நீ அழைத்து வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்க வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீ நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை கொண்டு நீ பேசுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. செய்தி நேரம், சாட்சி நேரம், ஜெப நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நீ பெரிய
காரியங்களை செய்யும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் இருமுறை இந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். அன்றைய குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஒரு வசனத்தை கொண்டு நீர் பேசி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்துவதாக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உடைய நாம மாத்திரம் மைப்படட்டும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்படி நீ செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து நாம் மைப்பட்டோம். அன்றைய வசனத்தை கொண்டு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தருடைய வசனத்துக்கு வாசிக்கலாமா? ஆமென். சங்கீதம் 119 சங்கீதம் 119 1லிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சியை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்ச நேரத்துமா என்ன சொல்றமா? முதல் வசனம் சொல்லுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். உத்தமர்கள் 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 பாக்கியவான்கள். அவர்களை கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தில் நடக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். இரண்டாவது வசனம் என்னமா சொல்ற? சாட்சிகள். ஐயா, நமக்கு சாட்சி வேணும். ஐயா, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது சாட்சியை கைக்கொண்டு அதை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே வெளிப்படுத்தின விஷயத்துக்கு கொஞ்சம் வாசிமா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல 12வது வசனம் வரணும். வெளிப்படுத்தின அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் 12 மாசாமி கொஞ்சம் 12 பாருங்க. ஆகையால் பரலோகங்களே அவைகளின் வாசனாய் இருக்கிறவர்களே பலி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து வெளிப்படுத்தின விசேஷம் பண்ணியா? சரி, ஓகே. அது இல்லை. சரி, ஓகே. படிமா. வலு சர்ப்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவர் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களிலும் வரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகளை அவளுக்கு கொடுத்தபடியால் அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும் படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக வாயை திறந்து அந்த வெள்ளத்தை ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் சாட்சி உடையவர்களும் ஆகிய மற்றவர்களுடனே
போயிற்று. அல்லேலூயா. அந்த சகோதரியை கர்த்தர் பாதுகாத்தார், அந்த வெள்ளத்தினாலே தப்பித்தார். அது மாத்திரமல்ல, வசனத்தின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். வசனத்தின்படி நடக்கிறவர்களை, உத்தம மார்க்கத்தாரை கர்த்தர் பாதுகாக்கிறார். உத்தம மார்க்கத்தார், அந்த உத்தமனாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்ப சங்கீதம் வந்துருமா? சங்கீதம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயம் அப்படின்னா என்னமா? முழு இருதயம் நமக்குள்ள, ஒரு முழு இருதயம் நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, முழு இருதயம் நமக்குள்ள யோசனை எங்கெங்க இருக்கும், அதனால சத்தமா நம்ம ஜெபிக்கணும். அந்த முழு இருதயத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும் போது பல யோசனைகள் போகும், பல எண்ணங்கள் திரும்பி விடும், திசை திருப்பி விடுவோம். அதனால அந்த திசை திருப்பாதபடி, அதுதான் கருத்தா சத்தமா நம்ம ஜெபிக்கணும். கருத்தா எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா எப்படி பண்ணாராம்? கருத்தா ஜெபம் பண்ணாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணி ஜெபித்தாராம். அதனால நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும், சத்தமாய் ஜெபிக்கணும். அதனால அந்த நம்ம காதுக்காவது கேட்கணும் அந்த சத்தம். வாசிமா. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. என்னமா பண்றாரா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ளும்படி. கருத்தாய் அனுசராது, அவருடைய கட்டளைப்படி அனுசரா கருத்தாய் நடக்கிறார்களா? கருத்தாய் நடக்க பண்ணுகிறார். கருத்துனா சொல்ல சரியா. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சரியா பாடம் கொடுத்தா அது சரியா படிக்கல என்ன பண்ணுவாங்க? ஒரு அடி உயும், அடித்தானே உயும். நம்ம எழுதி ஹோம்ஒர்க் இதுல என்னமா உயும், கண்டிப்பா அடி உயும். அது மாதிரி என்னம்மா சொல்றாரு? நீ என்ன பண்ண, என்ன படிக்கிற? ஹோம்ஒர்க் இதுல என்ன பண்ணுவாங்க? அடி உயும் தானே. அது மாதிரி கண்டித்து அணியா, கண்டிப்பா அது கண்டிப்பு என்பது அதுதான். ஆசீர்வாகி வாசிமா. உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கிற நடைகளை ஸ்திரப்பட்டால் அன்றைய வசனத்தை காத்துக்கொள்ள என் நடைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? என் நடைகளை காத்துக்கொண்டால் நலமா இருக்கும். அந்த வசனத்தின்படி நடக்கிறோம், அதன்படி நம்ம நடையும் காத்துக்கொள்ளணும், நம்ம உடையும் காத்துக்கொள்ளணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய பார்வை, இப்படி சிந்தனை எல்லாம் பிரியமா இருக்கணும். என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கும். கர்த்தருடைய வசனத்தை நான் கை கொள்றேன், ஆனால் அதன்படியே என்னுடைய நடைகள் ஸ்திரப்பட்டால், என் நடைகள் சரியா இருந்தா, என் வாழ்க்கை சரியா இருந்தா பிரயோஜனமா இருக்கும், நல்லமா இருக்குமே ஆண்டவரே அப்படி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அவசியமா நானுடைய நீதியும் நியாயத்தையும் கற்றுக்கொண்டும் போது செம்மையான இருதயத்தால் என்ன சொல்றாரு? செம்மையான இருதயம் நமக்குள்ள ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருகிறது. ஒரு செம்மையான இருதயம் நமக்குள்ள வருகிறது. அது ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள பொங்கி வருகிறது. அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம், அவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கிறது. அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை சந்தோஷப்படுத்தும் போது நமக்குள்ள என்ன வருதான்? ஒரு சந்தோஷம் பொங்கி வருகிறது. அவசியமா உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். அப்பா ஆண்டவரே, நான் உடைய கரத்தில் ஆண்டவரே உடைய வசனத்தை தியானிக்கிறேன், ஆனா முற்றிலும் என்னை கைவிடாத ஆண்டவரே, நான் முற்றிலும் நான் நடத்துறேன், நான் நடக்கிறான், என்னை கைவிட்டாத அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அவசியமா வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினாலே தானே. அல்லேலூயா. ஐயா, வாலிபன் ஆண்டு சொல்கிறார், வாலிபனே ஆண்டு என்ன உன்னை எப்படி தப்பிப்பாரு? நீ எதினால் சுத்தமா இருக்கிற, நீ எப்படி சுத்தமா இருக்கிற? வசனத்தின்படி நடக்கிறவனே சொன்னார். தன் வாலிபன் அந்த வழி, தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தமனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனே, கர்த்தருடைய வார்த்தை நீ பரிசுத்தமா இருக்கிற, நீ சுத்தமா இருக்கிற, நீ தேவனை துதிக்கிற, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற, ஆகையால் நீ சுத்தமா இருக்கிற, நீ பரிசுத்தமா இருக்கிற, தேவனுடைய வார்த்தை கீழ்பட்டு நடக்கிற அப்படின்னு சொல்கிறார். வாலிபனே தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழி எதினால் நடத்துவான்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஐயா வாலிபன் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே. ஐயா கர்த்தருடைய வார்த்தை சொல், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஐயா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் அன்றைய முழு இருதயத்தோடு துதிக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? முழு இருதயத்தோடு துதிக்கிறோமா? முழு இருதயத்தோடு தேவனை தேடுறோமா? அப்படின்னு சொன்னார், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமாய் வைத்திருப்பான். வாலிபன் தன் வழி எதினால நடத்துவான். வாலிபனை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், வாலிபனே சொல்லாத வழியை எதினால் சுத்தம் பண்ணுவேன். உன் வழி எப்படி சுத்தமா இருக்குது? உன் நடைகள் எப்படி இருக்கிறது? உன் நடைகளை பட்டால் நலமா இருக்கும். உன் நடைக்கை, உன் வாழ்க்கை, உன் வார்த்தைகள், உன் சிந்தனைகள், உன் செயல்கள் எப்படி இருக்கிறது? ஸ்திரீ, ஆண்டவர் ஸ்திரியை பார்த்தோம். அந்த ஸ்திரீ தேவனுக்கு கீழ்ப்பட்டதுனால ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாள். ஆண் பிள்ளை பெற்றெடுத்தனால பிசாசுக்கு ரொம்ப கோபம். அது மாத்திரம் இல்ல, பிசாசுக்கு ரொம்ப கோபம். என்ன, அது எப்படியாவது அழித்து விடலாம் என்று நினைத்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த பூமியில அந்த பாம்பியை தண்ணியை மழையினால் அழிச்சு போடுவோம்னு நினைச்சிச்சு. ஆனா அழிக்க முடியல. அது அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சு அந்த பூமி இழுத்து போட்டது. ஆனாலும் அதுக்கு ரெக்கை கொடுத்து கர்த்தர் மேல தூக்கி வைத்தார். அல்லேலூயா. சொல்லார், அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சரிக்கே வாசிக்குமா? முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். அப்பா என்னுடைய ஆண்டவருடைய கற்பனை விட்டு வழி தப்ப விடாதீங்க அப்பா. ஆண்டவரே நான் வழியில நடக்கிறேன். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போடுவோம். ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிளை வாசிக்க மாட்டோம். அந்த வழி தப்பு விடாத. ஆண்டவரே வழி தப்பிட்டீங்கன்னா, ஏதாவது வழி மாறிடுச்சா? என் வழி மாறிட்டு இருக்குதா? என் வார்த்தை மாறி இருக்குதா? என் குணம் மாறி இருக்குதா? என் சிந்தனை மாறி இருக்குதா? ஏதாவது மாற்றிக்குதா? என்னம்மா தூங்குறதாம்மா? நம்ம தூங்குறதா? என்னம்மா சொல், அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. என்னம்மா சொல்லுது? ஏதாவது தப்பிட்டுமா? யோசிப்பாங்க. ஜபத்துக்கு தப்பிட்டுமா? ஆராதனைக்கு தப்பிட்டுமா? ஏதாவது ஆண்டவருக்கு தேடாம போயிட்டுமா? இல்ல ஓய்வு நாள் ஏதாவது நம்ம வேலை செஞ்சு நின்றுட்டுமா? நேரத்தோட போறோமா? ஏதாவது நேரத்தை மிஸ் பண்ணிட்டுமா? வழி தப்பு விடாத ஆண்டவரே. ஆண்டவர் நான் வழி தப்பிட்டேனா? இல்ல வழி திரும்பிச்சா? ஏதாவது திசை மாறிட்டேனா? ஜபம் நின்று போச்சா? அபிஷேகம் நின்று போச்சா? தேவனே பார்க்கிறோம், சோதித்து பார்க்கிறோம். அவன் சொல்லுறா, நீ ஏதாவது திசை திரும்பி இருக்கிறியா? அந்த அபிஷேகம் அப்படியே இருக்குதா? ஐயா ஜபம் அப்படியே இருக்குதா? ஐயா ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குதா? ஏதாவது திசை திரும்பிட்டானா? சாத்தான் ஏதாவது திசை திருப்பி இருக்கிறானா? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றாரு, ஐயா ஜபம் இருக்குதா? ஜபத்துல உறுதியா இருக்கிறோமா? அந்த விசுவாசம் இருக்குதா? ஏதாவது மிஸ் ஆயிக்குதா? ஏதாவது திசை திருப்பி இருக்கிறானா? நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க சாத்தான் பார்த்துனே இருப்பான். ஏதாவது திசை திருப்பிடுவான். நீ இன்னைக்கு வேணா போப்பா, சர்ச்சைக்கு வேணா நீ போ, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவான். அவன் வேலை என்ன வேலை? ஏதாவது வேலை வச்சுருவான். ஏதாவது வேலை வச்சு ஆண்டவரை தேடாதபடி ஏதாவது அது காரியத்தில் ஒரு ஏதாவது சாப்பாடு, ஏதாவது கல்யாணம் வீட்டுக்கு போகலப்பா, இல்லை சாப்பிட்டு வரலப்பா, இல்லை சாப்பிட்டு போகலாம், சர்ச்சைக்கு சாப்பிட்டு போகலாம், இல்லை நேரத்தோடு கூட போக முடியல, நேரத்தோடு கூட செய்ய முடியல. ஆனால் சரி போகிறோம், போயிட்டு என்ன பண்ணுறோம்? வசனம் ஏதாவது நமக்குள்ள இருதயத்துல ஆண்டு ஆழமாய் தொடுகிறதா? அந்த வசனம் நமக்குள்ள அந்த ஆண்டு பிரயோஜனமா இருக்குதா? அந்த வசனத்துக்கு காத்து இருக்கிறோமா? ஏதாவது திசை திரும்பி இருக்கிறானா? சாத்தான் யோசித்து பாருங்க. நம்ம திசையா ஆண்டு அந்த ஜபம் இருக்குதா? அந்த பக்தி இருக்குதா? அந்த வைராகம் இருக்குதா? அது சொன்னார், கொடுத்த அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்த பெரிய காரியத்தை நீ காத்துக்கொள். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை காத்துக்கொள். கர்த்தருடைய கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் நடத்து. பிள்ளைகளை கர்த்தர் நடத்து. சரியா நடத்து. சரியா ஏதாவது திசை திரும்பி இருக்கிறியா? நீ திசை திரும்பிட்டனா உன் குடும்பம் திசை திரும்பிடும். உன் குடும்பம் திரும்பிடும். பிள்ளைகள் திரும்பிடும். ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் போது பிள்ளைகளும் கரெக்டா நடப்பாங்க. ஆனா நீங்க திரும்பிட்டா குடும்பம் திசை திரும்பிடும். பிசாசு திரும்பி விடுவான். அதனால நீங்க எங்க திரும்பி இருக்கிறீங்களா? அப்படி சங்கீதக்காரர் சொல்றார், ஆண்டவரே முற்றிலும் திசை திருப்பாத இருக்கும்படி, ஆண்டவரே அந்த காரியத்தை நான் சரியாய் போகும்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை சரிபடுத்துங்க ஆண்டவரே, என்னை சரி உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். வாசிங்கம்மா. என்ன வசனம் பாருமா, என்ன சொல்றாருமா? ஆண்டவரே உமக்கு விரோதமான பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை
உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன், பத்திரமாய் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் அது தப்பி போகாதபடி, அன்று நான் மிஸ் பண்ணிடாதபடி, உம்முடைய வாக்கை நான் பத்திரமாய் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போயிடாதபடி, அந்த பாவம் என்னை திசை திரும்பிடாதபடி, அந்த பாவத்துக்குள்ள போயிடாதபடி, சாபத்துக்குள்ள போயிடாதபடி, ஆசைக்குள்ள போயிடாதபடி, அன்று ஏதாவது காரியத்தில் அன்றே அந்த காரியங்களுக்குள்ள நான் போயிடாதபடி, இச்சைக்குள்ள போயிடாதபடி, ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே வார்த்தையை என் இருதயத்தில் பத்திரமாய் வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை என்னை சரிப்படுத்துகிறது, அந்த வார்த்தையினால் என்னை சரியாய் நடத்துகிறது, அந்த வார்த்தை தான் என்னை புடமிடுகிறது. அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னை சரிப்படுத்துகிறார். கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மை சரிப்படுத்துகிறார். அவர் வசனத்தை கொடுத்த ஒரு வார்த்தையை அவர் பெருமையா திரும்பாதபடி. ஏசாயா கொஞ்சம் வாசிக்கலாம். ஏசாயா 55:11 சொல்றது, அந்த வார்த்தையை அது வெறுமையாய் என்னத்துக்கு திருவாதபடி, அதை நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, ஆண்டவர் விரும்புகிறதை செய்யுமா. அவர் வசனம் என்ன சொல்லும்? அவர் விரும்புகிறதை நம்ம இடத்துல செய்கிறார். அவரே செய்கிறார். அவரே நமக்குள்ள இருந்து அவர் செய்கிறார். நமக்கு அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருதயத்தில் வைத்து வச்சுட்டா அவரே நம்மளை அவருக்கு விருப்பமாய் அவர் செய்வார். அவரு சங்கீதம் சொல்றாரு, அவர் வார்த்தையை நான் பத்திரமாய் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். ஏன் வைத்தார்? அவர் எந்த விதத்திலும் நான் தவறி போகாதபடி, எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி போகாதபடி அந்த வார்த்தை என் இருதயத்தில் பத்திரமாய் வைத்திருக்கிறேன் அன்று சொல்கிறார். ஐயா, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பத்திரமாய் வைக்காவிட்டால் நீ வழி தப்பி போயிடுவ, நீ வழி விலகி போயிடுவ, நீ மாறி போயிடுவ. உன் குணம் மாறிடும், உன் சிந்தனை மாறிடும், உன் செயல் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும். பிசாசு சரியான பாவத்துக்குள்ள தள்ளி விடுவான், இல்ல சாபத்துக்குள்ள தள்ளி விடுவான், அந்த ஆண்டவரை தேடாதபடி செஞ்சு விடுவான். அதனால இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு நம்ம 100% அவரிடத்துல ஒப்புக்கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை பாருங்க. ஏசாயா 25 அதிகாரம், 25 அதிகாரம், அதுல 25:1 அப்புறம் 3வது வசனம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். என்னமா சொல்றாரு? நீர் அதிசயமானவைகளை செய்கிறீர். ஆண்டவர் சொல்றார், பூர்வ ஆலோசனைகளை, அது சத்தியமாக இருக்கிறது. நீ நகரத்தை மண்மேடுமாய், அப்பா அரணான பட்டணத்தை நான் பாய ஆக்கிடுவேன். ஏன்? ஆண்டவரிடத்துல வரலனா பாய ஆகிடும். ஐயா, பாயாயிடும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலனா அது பாயாயிடும். நகரத்தை மண்மேடு ஆக்கிடுவேன். பெரிய நகரமா அது மண் மேடு ஆயிடும். அது ஒன்றுமில்லாத போயிடும். அது குடியிராமல் போயிடும். அது கெட்டு போயிடும். அதனால நகரத்தை மண்மேடு ஆக்கி விடுவேன். நீ ஆண்டவரை தேடலனா அது மண்மேடு ஆகிடும். ஆண்டவரை தேடலனா அது நகரம் பாயாகிடும். நகரத்தை ஆண்டவர் சொல்றார் மண்மேடு ஆகிடும். நகரத்தில் இருக்கிறியா? நான் பெரிய நகரத்தில் இருக்கிறேன், நான் பெரிய டவுன்ல இருக்கிறேன், நான் பெரிய ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் இடமெல்லாம் சொல்றார் மண்மேடு ஆகிடும். அதுல பாருங்க, அது 8வது வசனம் பாருங்க. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் மாற்றி விடுவார். முற்றிலும் ஆண்டவர் சொல்றாரு, முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா. நிந்தைகளை மாற்றுகிறவர், நிந்தைகளை எடுத்து போடுகிறவர், நிந்தைகளை அன்று விடுதலாக்குகிறவர். நிந்தையா சொல்றார், அவமானமா சொல்லுகிறார், நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவார். ஐயா, முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைக்கிறவர். சரி, அதை பாருங்க, அப்படியே கொஞ்சம் வாசி. அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன். இவருக்காக நான் காத்திருக்கிறோமா? யாருக்காக காத்திருக்கிறோம்? பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், மனுஷனுக்காக காத்திருக்கிறோம், வேலைக்காக காத்திருக்கிறோம், படிப்புக்காக காத்திருக்கிறோம். ஆனா இவருக்காக காத்திருக்கிறோமா? இயேசுவுக்காக காத்திருக்கிற மகனை அன்று சொல்றார், மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவருக்காக காத்திருக்கிறோமா? இயேசு வருகிறார், அன்று சொல்றார், ஐயா நேரம்
ஆகுது. நேரம் ஆனாலும் நீங்க நம்ம காத்து இருப்பதில்லை. தொடங்கட்டும், மீட்டிங் தொடங்கட்டும், அப்புறம் போகலாம். தொடங்கட்டும், பாட்டு பாட்டோம், அப்புறம் போகலாம். அப்படிதான் நம்ம பாட்டு பிறகு அப்புறம் போகலாம். பாட்டால முடிஞ்ச பிறகு செய்தி போய் அப்படி உக்காரலாம். அன்னு சொல்லாரு, எப்பா காத்து இருக்கிறியா, அவருக்காக நீ காத்திருந்தா அவரு பாக்குறாருமா, அவரு பாக்குறாரு, நான் அல்ல அன்னு சொல்ல, அவரு பாக்குறாரு. அவருக்காக காத்து இருக்கிற அவரை ஆண்டு பார்த்து சொல்றாரு, காத்து இருக்கிற என்ன பண்றாருமா, இவருக்காக காத்திருந்தோம், அப்பா இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து அப்பா மகிழ்வோம் என்று சொல்லப்படுகிறது. ஐயா இவருக்காக காத்திருந்த உண்மை அவர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்திருப்ப, உன்னுடைய மகிழ்ச்சி உனக்குள்ள வரும். நீ அவருக்காக காத்திருக்க வேண்டுமே, அவருக்காக நேரத்தை கொடுக்கணுமே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஐயா முதல் நேரத்தை கொடு, உன்னுடைய நேரம் அவருக்கு வேணும், நேரத்தை அவருக்கு கொடு, அவர் காதத்துல காத்துரு, அவருக்கு நேரம் வேணும். அது சொல்லாரு, ஆத்திரம் தோத்துற ஆண்டவரை போயினே இருப்பான். அப்படி இல்லப்பா, உனக்கு நேரம் இருக்கு, நேரம் வேணும். ஆண்டவரத்துல அனுசோல ஆண்டவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம போயினே இருப்போம். அவரு பேசுறதுக்கு கொஞ்சம் ஒர்க். அவரு கொர்நேல் அப்படிதான் காத்து இருந்தார். கொர்நேல் 9 மணி நேரத்திலிருந்து காத்து இருந்தார். கர்த்தர் பேசினார், கொர்நேலுவே போதும்பா, ஜெபம் வேண்டது போதும் என்று சொன்னார். சரி, அப்போஸ்தலர் கொஞ்சம் எடுத்துக்கலாமா, 10ஆம் அதிகாரத்துல அது போய் பார்த்துக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிமா முடிக்க போறேன். 5 நிமிஷம் முடிக்கிறேன். பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ன பெயர் கொண்ட மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் அன்னைக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணாரா? அன்னைக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணாரா? எப்போதும் அவர் ஜெபம் பண்ணுவார். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறவர். அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் பிரத்யட்சமாய் தேவதூதர் இறங்கி வந்தார். வாசிங்க. பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதர் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டினது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு அவளை அனுப்பி பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோனை அனுப்பி அவன் தோளுடைய சீமோனிடம் வீட்டில் தங்கி இருக்கிறாராம். யாரு? பேதுரு தங்கி இருக்கிறார். அவரை கூப்பிடுப்பா, அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் ஊழியக்காரன், அவர் அந்த கடல் வாரத்தில் இருக்கிறார், அவர் சீமோன் வீட்டில் இருக்கிறார். ஆனால் அவரை கூப்பிடு, அவர் தான் பேச முடியும். ஐயா போதும் என்ற அளவுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறார், போதும் என்ற அளவுக்கு தான தர்மம் பண்ணி இருக்கிறார். அனுசலா கொர்நேல் இடத்துல பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார். கொர்நேலுவே போதும்பா, உன் ஜெபம் போதும், உன் தான தர்மம் போதும், அது தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். வந்து எட்டினதுப்பா போதும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்மளை பார்த்து எதிர்பார்க்கிறார். ஜெபம் கருத்துள்ள ஜெபம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜெபம், விசுவாசத்திலே உறுதியான ஜெபம் ஆண்டவருக்கு தேவை. அனுசலார் ஜெபம் எப்படி இருக்குது, நம்ம ஜெபம் எப்படி வேணும், அனுசலார் எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். கொர்நேலியு ஜெபித்த ஒரு ஜெபம். கொர்நேலியு அப்போதும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார். அப்படி காத்திருக்கிற ஒரு நாள் தேவனே இறங்கி வருகிறார், தேவனே தூதரை அனுப்புகிறார். அப்படி இல்லையா, தேவ தூதரை இறங்கி வருகிறார். உன்னுடைய பிரச்சனை என்ன, என்ன காரியம், எதற்காக ஜெபிக்கிற, எதற்காக கண்ணீர் வடிக்கிற, ஐயா கண்ணீர் கர்த்தர் சமூகத்திலே வந்து எட்டினது போதும் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார். போதும் என்ற அந்த பதிலை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனம்.
12, 13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இப்போது இவைகளை தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இவன் யாரை நடத்துவாரா? சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் சத்திய ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளே அவர் நடத்துவார். அவருடைய ஆவி நமக்குள்ள வேணும். இன்னும் சரியாக அவருடைய ஆவி இல்லைன்னா நீ அவருடைய சத்தியத்தில் நடக்க முடியாது, அவருடைய வழியில நடக்க முடியாது, அவருக்கு நீ பிரியமா நடக்க முடியாது, அவருக்கு சரியாக நடக்க முடியாது. அவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், அவர் சத்திய ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது உன்னை சரியாக சத்தியத்தில் நடத்துவார். சரியாக நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் அவர் நம்மளை நடத்துவார். அவருடைய ஆவி நம்மளை நடத்துகிறது, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அந்த சத்தியத்தில் நடத்துவார், அந்த உண்மையில நடத்துவார், அந்த பரிசுத்தத்தில் நடத்துவார், அந்த சாட்சியாக நடத்துவார். அவர் பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தாது, அவரை சந்தோஷப்படுத்து. அந்த சத்திய ஆவியான உன்னத்தில் வரும்போது நீ சகல சத்தியத்திலும் அவர் உன்னை நடத்துவார். வாசிக்கலாம். அவர் சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவித்து பார்ப்பார். உங்களுக்கு அறிவிக்கணுமா? ஏதாவது நடக்க வேண்டிய காரியமா, ஏதாவது செய்ய வேண்டிய காரியமா அவர் அறிவிப்பார். ஏதாவது நடக்கலையா, இந்த இடத்துல போ, அந்த இடத்துல செய், அதை செய் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார். பரிசுத்த ஆவியானவர் நடத்தி தருவார். பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை அவர் சொல்லி தருகிறவர், எல்லாவற்றையும் அவர் சொல்லி தருகிறவர். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். சரி, இன்னொரு வசனம் வாசிமா. 21, 22. ஸ்திரீக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறார். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று அப்பா என்னவா சொல்றாரு? சந்தோஷத்தினால் அப்புறம் அந்த நோவை பார்க்கறது இல்லை, அந்த வலியை பார்ப்பதில்லை. ஐயா எவ்வளவு வலி! குழந்தை பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அது வலிதான். வலி இல்லாம பெற்றெடுக்க முடியாது. ஆனா பெற்றெடுத்தாங்க, ஆனா பிள்ளை பிறந்த பிறகு அந்த வலியை அவங்க பார்ப்பதில்லை, அந்த வலி அவங்களுக்கு தெரிவதில்லை. இப்ப பிள்ளையை பெற்றெடுத்தோம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஐயா நமக்குள்ள வந்துட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வலியை மறுபடியும் திரும்பி பார்ப்பதில்லை, அந்த வலியை மறுபடியும் இருப்பதில்லை, அந்த வலியை திரும்பி பார்ப்பதில்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, 10 மாதமாய் பெற்றெடுத்தாங்க, சுமந்தாங்க, ஆண்டவர் செய்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் யோசிச்சு பார்க்கறாங்களா? இல்ல. நடந்ததை யோசிச்சு பார்க்கறாங்களா? வலியை பார்க்கறாங்களா? கர்த்தர் கொடுத்தாங்க சொல்லி பார்க்கறாங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தான், எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தான். இப்போ பெரிய பெரிய ஆம்பளைங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? அப்ப ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, தாயை தாவுக்கணும் என்ன பண்றோமா? அதே நேரத்துல அனுசரார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல கர்த்தர் நடத்தினாரே, அவருக்கு என்ன செய்தோம்? அதுக்கே ஒரு வசனமா முடிக்கிறேன். அது போல இப்போது நீங்க என்ன பண்றீங்க? துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். மறுபடியும் நான் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அப்பா என்னமா சொல்றாரு? அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தை மறுபடியும் ஒருவனும் எடுத்து போடவே முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்னமா சொல்றாரு? சந்தோஷத்தை நான் கொடுத்துட்டேன், மறுபடியும் யாரும் எடுக்க முடியாது. சொல்ல புரியுதமா? என்னமா சந்தோஷம் உங்களுக்கு? உங்களுக்கு என்னமா சந்தோஷம்? எல்லாத்துக்கும் சந்தோஷம். எப்படி ரொம்ப துக்கப்படுறீங்களே? ஓகே, சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு எதான சந்தோஷம் இருக்குதாமா? எதுவுமே சந்தோஷம் இல்லாத மாதிரி தானே இருக்கிறீங்க. என்ன பண்ற? எப்படி சந்தோஷம் இல்லையா? இருக்குதா? சரி, அந்த சந்தோஷத்தை எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குதா? எடுக்க முடியாத சந்தோஷம், அது யாரும் எடுத்து போட முடியாதுன்ற, அது எடுத்து போட முடியாது அப்படின்ற அபிஷேகம். ஓகே, அப்புறம் சொல்லுமா, என்னமா சொல்லுமா.
யாரும் எடுத்து போட முடியாது. இந்த சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாதான். ஏசப்பா கொடுத்த சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. பிள்ளைகளை கொடுத்தா அதை எடுக்க முடியாது. கர்த்தர் கொடுத்தது சந்தோஷம். ரெண்டாவது, வேலையை கொடுத்தா அந்த வேலையை கர்த்தர் ஒன்று ஆசீர்வாதமாக வச்சுக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலையில் ஒன்று நடத்துகிறார். படிப்பை கொடுத்தா படிப்பை அவனை படிக்க வச்சாங்க. நல்லா படிக்க வச்சிங்க. ஆண்டு பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. அந்த படிப்பை எடுக்க முடியுமா? படிப்பை எடுத்துட முடியுமா? படிச்சுட்டு தானே வேலை வாங்குறாங்க, வேலை கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் படிச்சுட்டு தானே நம்ம வேலை கொடுத்துக்கிறாங்க. அந்த படிப்பை உனக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அதை கொடுத்தார், அந்த கிஃப்ட் கொடுத்துட்டாரு. எப்போ படிப்பை கொடுத்துட்டாரு. அது அப்படி கொடுத்ததுதான் ஐயா, கொடுத்ததுதான். டாக்டர் படிச்சாங்க, அவங்களுக்கு கொடுத்ததுதான் டாக்டர் வேலையை. அவங்க டாக்டரா படிக்கிறாங்க. படிச்சதுதான். அல்லேலூயா. அதை எடுக்க முடியுமா? கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் அது. அல்லேலூயா. இன்னும் நிறைய தாளத்தை கொடுத்துருக்கார், நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல பெரிய எடுக்க முடியாத ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஞானத்தை கொடுத்தார், ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார். அதை மறுபடியும் நான் எடுக்க மாட்டேன். ஒருவன் எடுத்து போட முடியாது. நீ கர்த்தரோடு இருந்தா அதை எடுக்க முடியாது. நீ கர்த்தரை விட்டுட்டா அது தானா விலைக்கு போடும். அல்லேலூயா. பிசாசு அன்னு சொன்னார், கர்த்தருடைய பிள்ளைகள் அன்னு சொன்னார். எப்படி அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வலியை மறுபடியும் பார்ப்பதில்லை. அந்த பிள்ளை கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் கொடுத்ததை அவர் எடுப்பதில்லை. அண்ணன் கொடுத்த ஞானத்தை அவர் எடுப்பதில்லை. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அவர் எடுப்பதில்லை. கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை அவர் எடுப்பதில்லை. அவர் சொல்கிறார், அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த சமாதானத்தை ஒருவரும் திருட முடியாது. அல்லேலூயா. அன்று சொன்னாரு யோவான்ல 14:25 சொன்னாரு. அன்று சொன்னார், உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். உலகம் பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. அது வித்தியாசமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும், அது யாரும் எடுக்க முடியாது. அந்த சமாதானத்தை உனக்கு நான் வைத்து போகிறேன். இயேசு சொன்னார். அந்த சமாதானம் இயேசு நம்ம கொடுத்திருக்கிறார். ஒருவன் எடுக்க முடியாது, ஒருவன் அதை திருட முடியாது. கர்த்தர் கொடுத்ததுதான். அவருக்குள்ள சாட்சியா இருக்கணும். அவர் சந்தோஷப்படணும். அவர் கொடுத்துட்டு அவன் சொன்னாரு, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் இந்த ஞானத்தையும் இந்த கிருபையும் இந்த வரங்களையும் வல்லமைகளையும் வேலையும் ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஐயா, அவர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தான் கொடுத்தார். குடும்பத்தை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாம் அவர் கொடுத்ததுதான். அவர் கொடுக்காம உன்னால எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சின்ன தலைவலி வந்தா நம்மளால தாங்க முடியல. சரி, உடம்பு சரியில்லைன்னா நம்மளால தாங்க முடியல. சுகத்தோடு பலத்தோடு கொடுத்து அவர் இதெல்லாம் செய்து முடிக்கிறாரே, செய்து கொடுத்திருக்கிறாரே, அவர் தான் நம்மளை தாங்குகிறார். அவர் தான் நம்மளை தாங்கி நடத்துகிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இந்த நாளில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் எடுக்க முடியாத சமாதானத்தை, எடுக்க முடியாத ஒரு கிருபையை, எடுக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஏசப்பா எதனா செஞ்சிருந்தா சாட்சி சொல்லுமா? எதனா செஞ்சுக்கிறாரா சாட்சி சொல்லணும் தானே. அந்த சொல் எது சொல்றியா? கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம். அலெக்ஸ் வந்து 2019 ஸ்கூலில் முடித்தான். அவன் +1 வந்து அவன் அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணான். ஆனால் +1 அவனுக்கு பி குரூப் கொடுத்தாங்க. ஆனால் அவன் சர்டிஃபிகேட் இல்லை. அவன் கேட்டரிங் போவோம், அந்த சர்டிஃபிகேட் அவங்க போயிடும், அது கிடைக்கவே இல்லை. போன வாரம் வந்து அங்கிள் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாரு இல்லை. அப்போ அடிச்சு நானும் அலைஸ் ரெடியாகி சர்டிஃபிகேட் போய் எழுதி கொடுத்துட்டு வரலாம். அது ரொம்ப நாளாக கேட்டவர் அவங்களும் கொடுக்கவே இல்லை. அவன் வந்து 2 வருஷம் முடிச்சுக்கிறான். அப்போ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, அப்புறமா தான் நாங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் தருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கிள் வந்து சாப்பிட்றது வாங்க எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவோம், அங்கிள் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அலைஸுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ அங்கிள் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகுமா, அப்புறம் போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கல. அலெக்ஸ்க்கு எனக்கு அவர் ஜாயின் பண்ணார். கண்டிப்பாக ஸ்கூல் சர்டிஃபிகேட் அலெக்ஸுக்கு கிடைக்கும். அவர் பேர் கேட்டார், நவீன் சொன்னாங்க. அவர் பேரை சொல்லி அங்கிள் ஜெபிச்சாரு. அதேபடி நானும் அலெக்ஸ் அவங்க போயிருந்தோம். ஆனால் வந்து அவங்க வந்து 2 வருஷம் முடிச்சு காசு மட்டும் நாங்கள் 20,000 ரூபாய் கட்டியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னொரு 50,000 ரூபாய் கட்டினா அவங்க முடிச்சது 2 வாட்டில் முடிச்சாலே அந்த சர்டிஃபிகேட் தரேன், நாங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. நான் வந்து எங்களுக்கு வந்து அவங்க வாட்டில் முடிச்ச சர்டிஃபிகேட் எனக்கு வேணாம், ஸ்கூல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க, நான் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவர் வந்து ஒரு பாம்பு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பொறுத்து அவர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
திங்கக்கிழமை வந்து 3 நாள் குடியரசு லீவ் விட்டுருந்தாங்க. நானும் அது ஒரு வாரமாக ஜெபம் பண்ணியிருந்தேன். ஏசப்பா அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கணும், 8 வருஷமாக அது வந்து அங்கே போய் இருந்துட்டு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லுது. அதேபடி அங்கிளும் ஜெபம் பண்ணாரு, இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. அதேபடி நானும் ஒரு வாரமாக ஜெபம் பண்ணியிருந்தேன். போன வாரம் அவங்க செவ்வாய்க்கிழமை வந்து வாங்கி போயிடு அலெக்ஸா அப்படின்னாங்க. அப்புறம் அலெக்ஸை ஜெபம் போட்டு நீ போட அலெக்ஸா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. நான் அவங்க கூட போகல. அப்புறம் அலெக்ஸ் போய் அங்கே அவங்க செவ்வாய்க்கிழமை லீவ் 10 மணிக்கு போய் 12 மணிக்கு அவங்க அந்த சார் வந்து கொடுத்தாரு அலெக்ஸ்க்கு அந்த சர்டிஃபிகேட். அப்புறம் வந்து அவர் வந்து அலெக்ஸுக்கு அந்த ஹோட்டல் சர்டிஃபிகேட் வேணும்னா நீ பாதி காசு கட்டுறா நான் கொடுத்துறோம்னாங்களாம். இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது கொரியரில் வந்ததுனால கேரளாவிலேருந்து வந்ததுனால ஒரு 150 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போட அலெக்ஸ் சொன்னாங்க. ஆனால் அலெக்ஸ் எனக்கு காசு இல்லை, நான் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். அதுக்குள்ள ஜெபம் பண்ணாரு. நாங்களும் 8 வருஷமாக அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் இவங்க ஜெபத்தை கேட்டு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்க உதவி செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி சோத்துறோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். 8 வருஷமா வரல, 8 வருஷமும் நடக்கல. எல்லாத்தையும் கர்த்தர் செய்தார். பாப்பாங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க சீட்டு கிடைக்க அதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் செய்து இருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதத்தை ஒவ்வொரு மாதமும் அது ஒவ்வொரு வருஷமும் சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் இந்த காரியத்துல அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இப்போ நம்முடைய அன்பழகர் ஜெபம் பண்ணுவார். நம்ம அப்புறம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த மாலை வேலையில கட்டாவே இந்த குடும்பத்தில் ஆண்டவரே இந்த வீட்டில் கட்டாவே இந்த ஜபத்தை நீங்க ஏற்படுத்தி அதற்காக ஒரு கோடி தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்க 2-3 பேரை நாமத்தினாலே கோடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே கட்டாவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இப்படி தூத்த கேள்வைக்காய் தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த வருடம் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து வண்டியை ஆண்டவரை தண்ணீர் மணி போல் நடத்தி வண்டியை அதுக்காக தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளை காண இந்த புதிய வருடத்தை காண செய்கிறேன். உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு மாதத்திற்கு முன்னால் நீங்க நடத்தி அதுக்காக தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய துணை இல்லாமல் நீர் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியலப்பா. கர்த்தாவே உம்மை தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தில் கர்த்தாவே அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய நாங்கள் வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அக்காவுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 3 பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை உயர்த்தும், சாட்சியாய் நிறுத்தும், வேலை தளத்தில் அவர்களை உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே இந்த குடும்பத்துடைய எல்லா தேவைகளையும் தந்தீங்க ஆண்டவரே. கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும், எண்ணெயும் மாவும் குறையாதபடி ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை சொல்லி ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஊழியக்காரக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியக்காரர் நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்து நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அக்கினியா எடுத்து பயன்படுத்தும், வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் அப்பா. அவள் போகவே விடமெல்லாம் உமக்கு சொந்தமாக்கணும், ஆத்மாக்கள் சொந்தமாக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவரே நீ பேசி நீ அதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை தேடணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஆண்டவரே பயந்து நடக்கணும், உமக்கு கீழ்ப்படிந்து வாழணும். கர்த்தாவே உம்மை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தாவே எங்களோடு கூட நீ பேசி நீ அதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிறவர்களா எங்களை மாற்றும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பெயர்களாக தனித்தனியாக நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் வருகிறவரை அப்பா நீர் ஒருபோதும் கர்த்தாவே வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொன்னீரே நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் சொன்னீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் என்ன ஒரு சூழ்நிலையில என்ன ஒரு கவலையில வந்திருக்கிறார்களோ அந்த துக்கத்தை எல்லாம் நீ மாற்றுவீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா மன்னித்தேன் ஆண்டவரே. முகத்தை பார்க்க நீரோ இருத்தை பார்க்கிறவராக இருக்கிற ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு இருத்தை நீ பார்த்து இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவருடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லா
நாமத்தினை மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை நம்பி நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அற்புதம் தேவையாக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா தேவையிலும் தண்ணீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்து அப்பா நீர் விடுதலை ஆக்கும்படியாக்கி மீட்கணும் கர்த்தாவே. கர்த்தாவே நீ ஜெபத்தை கேட்கிறவன் ஆண்டவரே. ஆத்மான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முதல் முடிவு மற்றும் நீரே நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்கள் மத்தியிலே வாக்கமாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இன்னும் ஆண்டவரே அநேக குடும்பத்தில் கர்த்தாவே இந்த கூட்டம் நடக்கணும் ஆண்டவரே. இந்த மீட்டிங் நடக்கணும் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் உடைத்து போடும் அப்பா. ஒரு வழி வாக்களை உண்டாக்கும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே புதிய ஆத்மாக்களை காணும். புதிய குடும்பங்களை காணும் அப்பா. ஆண்டவரே நீர் அப்படி தர போகும்படினாலும் மக்கள் சோத்திரம். நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலோட வசனத்தின் மூலமா நீர் பேசினீர் ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமா எங்களை ஆண்டவரை தேர்த்தி பலப்படுத்தினீர் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அபிஷேகம் நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆண்டவரே வார்த்தைகள் ஒரு நாள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே எங்களுக்குள்ளே நிரந்தரமாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்தின் மூலமா நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு கோடாகோடி நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஃபேமிலி பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க. வசனத்தின் மூலம் அவளை தைரியப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை அவளுக்கு நீ கொடுத்து நீ பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராய் தனித்தனியா ஆசீர்வதிங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். குடும்பத்தில் தேவையான ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவளுடைய படிப்பில வேலையில ஆசீர்வாதமா உயர்த்துங்கப்பா. அவள் கேட்டது எல்லாத்தையும் நீ கூட்டி கொடுத்து அன்று ஒரு நாளும் குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துங்க. நான் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து அன்று சோத்திரம் வியாதி நேரத்தில் எடுத்து போடுங்க சொன்னீர். எடுத்து கொடுத்தப்பா எல்லா வியாதியோடு வரட்டும். வியாதியோடு வந்திருக்கிறார்களா இப்போது விடுதலாகட்டப்பா. நீ தொட்டு சுகமாக்கட்டப்பா. நீ சுகமாக்கிடுங்கப்பா. ஒருவரையும் பெருமையான் பாருங்கப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை நிரப்பி விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா. நீர் சேர்ப்பதற்காக நன்றி. உடைய களத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்படுகிறோம். தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாரா. ஆமென். எல்லாருக்கும் God bless you. Thank you. God bless you. இருமா